யார் அனுப்பணும்? சாமி இங்கே நில்லுங்க. கொஞ்சம் படிங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்கனைக்கில் சரியான மழை வெள்ளனால நாங்கள் இங்கிட்டு வரல, அவங்களும் இங்கிட்டு வந்தவங்க அங்கிட்டு வரலை. அதுக்கு பிறகு அந்த நேற்று அந்த தண்ணியில் போனவர் தான் இந்த கயிறை போட்டு ஆக்களை வளமாக எடுத்துருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நேரத்துக்கு அவர் கயிறை போட்டு எடுக்கும்போது கயிறு லூஸ் ஆகிருச்சாங்கன்னா திரும்ப எல்லோரும் பிடிச்சிக்கிட்டோம். அதே நேரத்தில் தண்ணி ஓவராக ஒரே அடியாக கூட வந்துருச்சு. முதல்ல அந்த போனவர்கிட்ட அம்மாவை அங்கிட்டு கூட்டி கொண்டு போய் விட்டுட்டாரு. திரும்ப அவங்க அந்த மற்ற அம்மாவை கூட்டிக்கிட்டு போகும்போது தண்ணி கூட வந்ததால் அந்த அம்மா கையை விட்டதோடு அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அவர் பிடிச்சாரு. அவரோட அந்த அம்மாவும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த மற்றவர் இங்கிட்ட உட்காந்துருந்தவர் ஸ்ரீலங்கிறவரும் அவர் கையை பிடிக்க போனதால 3 பேரும் ஒரே அடியாக போயிட்டாங்க. காப்பாற்றல. இன்னும் சொன்னாங்க நேற்று ஜிஎஸ்எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த பாலம் மட்டும்தான் எங்களுக்கு போக்குவரத்து பிரதான பாலம். மழை வந்தாலும் வெயில் டைமில் தவிர மழை டைமில் எங்களுக்கு ஒரு சீரியஸானவங்க எங்கிட்ட அங்கிட்டு கொண்டு போகக்கூட ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் ஸ்கூல் போகிறாங்க வராங்க. நாளைக்கு இதே நிலைமை எங்கள் பிள்ளைகளுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரியான தீர்மானம் ஒன்று எடுத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்பேன். கும்பலாலாம் தயவு இங்கே எல்லாரும் போச்சு. ஒரு 10-15 பேர் போங்களே பணியே. நேற்று மலையில் அடிச்சுக்கிட்டு வந்தவங்க 2-3 பேர்த்தையும் நாங்கள் அந்த மேலே தண்ணியில் கண்டோம். அங்கேருந்து வந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் குயிக்காக போனோம் பனியை பார்க்குறதுக்கு. இதுக்கு பனியை அவங்கள நாங்கள் எங்கேயுமே காங்கலை. அவ்வளோதான் நாங்கள் கண்டது. அதுக்கு பிறகு பனியை போகலை.
ரொம்ப நேரம் அங்கே இருந்தும் தாங்கவே கிடைக்கல எங்களுக்கு. இதுக்கு மேலே இருப்பாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. பணியை ஒருத்தரையுமே தாங்கல, இதெல்லாம் மூடிட்டாங்க. இதுக்கு பணியை நாங்கள் தாங்கலை, நாங்கள் சிக்கி இருக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமே. பாருங்க உத்தரவத்தில் ஓடு